கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். வசனம் சொல்லுகிறது, வீண் சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் குட் மேனர்ஸ். வீண் சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். வீண் சம்பாஷணை என்று சொன்னால் வீணான வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை குறித்து நாம் பேசுவது, அதுதான் வீண் வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய வாயின் வார்த்தைகள். இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? வீண் சம்பாஷணை, தேவையில்லாத காரியத்தை குறித்து நம்ம பேசும்பொழுது, தவறான காரியங்களை குறித்து பேசும்பொழுது, பிரயோஜனமற்ற காரியங்களை குறித்து நாம் பேசும்பொழுது அது நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குமா? அது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்கிறது. நம்முடைய பேச்சு, கர்த்தர் கொடுத்த ஒரு திறன் இது, பேசுவது. ஆனா அதையே நம்ம என்ன பண்றோம், தவறா பயன்படுத்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சரி, நம்ம என்னென்ன காரியங்களை பேச வேண்டும்? கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, பேசக்கூடிய திறனை கொடுத்திருக்காரு, எப்படி பயன்படுத்த வேண்டும்? 4 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக, அவாய்ட் unnecessary டாக். தேவையில்லாத காரியங்களை குறித்து, நம்ம பிரயோஜனமற்ற காரியங்களை குறித்து நம்ம பேசுவது நம்ம தவிர்க்க வேண்டும். unnecessary, அதுல நம்ம சொல்லுவோம், நம்முடைய பாஷையில் சொல்லும் போது 5 பைசாவுக்கு பிரயோஜனம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தேவையில்லாத காரியங்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. unnecessary, தேவையில்லாம நம்ம என்ன பேசக்கூடாது. பொதுவாகவே நம்ம பேச்சை நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமா நம்ம கர்த்தரிடத்துல பேச வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ண முடியுது. ஆனா ஊரு கதையை பத்தி பேச சொன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா பேசுவாங்க. அதுவும் சிலவங்க பாத்தீங்கன்னா ஹேபிட் வீடு வீடா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துட்டு அடுத்தவங்களை பத்தி, இவங்களை பத்தி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லாதவைகளை பேசுவாங்க. அவாய்ட் unnecessary டாக். 2வது, டோன்ட் டாக் இல் அபவுட் சம்ஒன். ஒருத்தங்க இல்லை, ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா அவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. டோன்ட் டாக் இல். யாரை பத்தியும் தவறா என்ன பண்ண, நீ பேசாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காலத்தை நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இல்லாத ஒரு இடத்துல நம்ம பேச, ஒரு 2-3 பேர் பேசுறாங்க, நம்ம யாரை பத்தி பேசுறோம், அது இல்லைன்னு சொன்னா அதை பத்தி பேசக்கூடாது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்படி பேசுறதுனால நம்மளை ஏதோ பர்ஃபெக்டா நம்ம சில நேரம் நம்ம காமிச்சுக்கிறோம். அவங்கதான் பாவிகள் போல, நம்ம பர்ஃபெக்ட் போல நம்ம காமிச்சுக்கிறோம். நம்ம அப்படி இல்லாத அது காரியங்களை அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச தேவையில்லை. அப்போ என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா போய் அது அப்படியே பரவும். இப்ப நான் ரெகுலரா அதை பிராக்டிஸா வச்சதுன்னா, அப்ப இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நமக்கும் நல்லா பேசணும்ல, இவரா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசின்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துடும். அதனால நாம் யாரை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறா நம்ம பேசவே நம்ம கூடாது. டோன்ட் டாக் இல் அபவுட் சம்ஒன். இன்னைக்கு அவங்கள குறித்து ஒருவேளை அவங்க தவறு செய்யறாங்கன்னு சொல்லி பேசுவோம், நாளைக்கு அந்த நபர் அந்த காரியத்தை அப்படியே முற்றிலுமா மாறி அவர் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் நம்ம நினைப்பாங்கன்னா, இவர் இப்படி சொன்னாரு, அவனை பார்த்தா அவருக்கு தெரியலையே, அப்ப இவர் தான் ஏதோ சொல்லிட்டாரு போல, இவர் தான் சரியில்லைன்னு சொல்லி நமக்கு தவறான பேர் வந்துடும். அதனால யாரை பத்தியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. டோன்ட் டாக் இல் அபவுட் சம்ஒன். 3வது, டாக் பாசிட்டிவ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். சிலோட வார்த்தைகள் கடினமா இருக்கும், அப்படியே இருதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சில நேரத்துல பாக்குறோம், சிலர் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாம ஸ்கூல்ல கூட சில நேரத்துல பார்க்கிறோம், டீச்சர்ஸ் பிள்ளைங்களை திட்டும் போது சரி, இல்ல வீட்டுல பேரண்ட்ஸ் திட்டும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதுவும் வாலிப பிள்ளைகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் பேச வேண்டும். யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. சொல்ல வேண்டிய விதத்தை நம்ம சொல்லணும். இப்ப நம்ம பிள்ளைங்களே ஒரு தவறு செய்யும் பொழுது அவங்கள சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், திருத்தலாம். நாம் தேவையில்லாத தவறான நெகட்டிவான வார்த்தைகளை பேசி அவங்களை இருதயத்தை உடைத்து விடக்கூடாது. உற்சாகமான வார்த்தைகள், இப்போ தவறு செய்தா கூட அவங்கள பாசிட்டிவா நம்ம சொல்லி இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை அவங்க இருதயத்தை உடைக்கிற மாதிரி, அவங்கள இன்னும் அவிசுவாசக்குள்ள தள்ளுற மாதிரி, இன்னும் நெகட்டிவிட்டிக்குள்ள தள்ளுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. விசுவாசமா இப்போ வியாதியஸ்தர்கிட்ட நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது, இப்போ ஒருத்தவங்க வியாதியோட கூட வராங்க, ஜெபிக்கிறது வராங்க,
அப்ப என்ன பண்ணும்? விசுவாசமான வார்த்தைகள் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி விசுவாசமா சொல்லணும். இந்த வியாதியா, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது, இந்த வியாதி இருக்கிறவங்க சீக்கிரம் மரித்துருவாங்கன்னு சொல்லி அப்படி நெகட்டிவான வார்த்தை பேசினா அந்த வார்த்தைகளை அவங்களை கொன்று விடும். சில நேரத்துல சில வியாதியா இருப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசமே அவர்களை குணமாக்கி விடுமா. சில வார்த்தை சில பலவீனங்கள் அது டாக்டர்ஸே கைவிடலாம், ஆனா விசுவாசமான வார்த்தைகள், நம்பிக்கையான வார்த்தைகள் கேட்கும்போது அவங்களுக்கு சுகம் உண்டாகும். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். டாக் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், ஆறுதலான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். கடைசியாக நம்ம என்ன பேசணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமா நம்ம பேச வேண்டும். நம் ஜீவனோடு கூட இருப்பது, நாம் ஆசீர்வாதமா இருப்பது, நாம் இருப்பதின் நோக்கமே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான். அப்போ அவரை குறித்து அதிகமா பேசணும். நம்முடைய பேச்சுல இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு நம்ம பேசுறோம், நம்முடைய பிரசங்கங்களிலும் சரி, நம்முடைய வீட்டுல நம்ம பேசும்போது சரி, மற்றவங்களை பேசும்போது சரி, ஆண்டவரை குறித்து நம்ம பேசுறோமா? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள் குறித்து பேசுறோமா? அவருடைய தயவை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து, அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து, அவருடைய குணாதிசயங்கள் குறித்து நம்ம பேசுகிறோமா? அவர் அன்பை குறித்து பேசுகிறோமா? ஆண்டவரை குறித்து அதிகமாக நம்ம பேசணும். டாக் மோர் அபவுட் ஜீசஸ் வெரெவர் யூ கோ. எங்க நீங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரை குறித்து அதிகமா என்ன பண்ணுங்க, பேசுங்க. நம்ம வீட்லயும் கூட அதிகமா பிள்ளைங்களோடு கூட குடும்பமா இருக்கும்போது கர்த்தரை குறித்து பேசுங்க, வேதத்தை குறித்து பேசுங்க. ஸோ வீண் சம்பாஷணை நம்ம தவிர்க்க வேண்டும். வீண் சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஸோ லெட் அஸ் அவாய்ட் ஆல் திஸ் அன்னெசரி டாக். தேவையில்லாத காரியங்கள், பிரயோஜனமா இப்போ 4 பேர் நின்று பேசலாம், அங்க பேசும்போது நான் பேசுறது பிரயோஜனமா இருக்குதா, அது தேவையில்லாத காரியத்துக்கு பேசுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, விலகி போயிருங்க. நல்லா இவங்களை பத்தி பேசுறாங்களா, நம்மளும் கூட சேர்ந்து ஜாலியா நம்ம பேசுவோம்னு சொல்லி பேசாதீங்க. அவங்க இயேசுவை பத்தி பேசுறாங்களா, சுவிசேஷ பத்தி பேசுறாங்களா, சபையை பத்தி பேசுறாங்களா, ஊழியத்தை பத்தி பேசுறாங்களா, போய் ஜாயின் ஆயிக்கோங்க. யாரும் நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இயேசப்பாவை பத்தி பேசுறாங்கன்னா நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க. ஆனா அங்க ஒரு இல்லாத நபரை குறித்து தவறா பேசி கொண்டு இருக்கிறாங்க, தேவையில்லாத காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாங்க, உலகபரமான காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தை விட்டு நீங்க விலகி இருப்பதே நல்லது. ஸோ வீண் சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நல்ல வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.